ஊருக்குள்ள என்னதான் பிரச்சனை? ஐபோன் வாங்கி தரல, அவங்க அப்பா லாரி டிரைவர். வளர்ந்த குழந்தை ஒரு 1.5 வயசு இருக்கும்போது தவறுது அப்படின்னா எவ்வளவு பெரிய மறுபடியும் சிக்காய் செத்துரும் அந்த குழந்தை. அதெல்லாம் அந்த மணி ஃபுல்லா அவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு போயிடும். முடிஞ்சா இது நடக்குது ப்ரோ. வீட்டுல இருந்தா அதிகமா வேலை செய்ய சொல்றாங்கடா அப்படின்ட்டு இதுக்காக ஆபீஸ் போனாங்க. எல்லா டீ ஸ்டால்லையும் டீ குடிக்கிறானுங்களோ தம்மடி சாவடிக்கிறாங்க. ஆமா. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஊருக்குள்ள என்னதான் பிரச்சனை? டெக்னாலஜில என்ன பிரச்சனை? டெக்னாலஜினாலே பிரச்சனை தான், அது வேற விஷயம். இப்போ என்னடான்னு பார்த்தா மகாராஷ்டிரால தானே ஒரு பையன் சூசைடு. ஆமா, ஐபோன் வாங்கி தரல, அவங்க அப்பா லாரி டிரைவர். அப்பா லாரி டிரைவர், அவர் வந்து ஐபோன் 15 ப்ரோ வாங்கி தரல, அவன் சூசைட் பண்றான். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவேன், அந்த பையன் மேல குறை சொல்றதை விட வீட்ல வந்து சரியா வளர்க்கல அப்படின்னு தான். ஏன்னா அவனை வந்து ஆல்ரெடி அவர் அந்த கஷ்டத்துலயும் ஒரு எல்லாருமே ஹை எண்டா இருக்கிற ஸ்கூல்ல தான் போய் சேர்த்திருக்காரு அந்த பையனை. அதுக்கே அவர் கஷ்டப்பட்டு தான் பே பண்ணுவாரு. ஒரே பையன், அதனால ஃபுல் செல்லத்தையும் அப்பா அம்மா வந்து கொடுத்து வளர்த்திருக்காங்க. பையனை காப்பாத்த போய் அப்பா விழுந்தாரு, 2 பேரும் விழுந்தாங்களா. அதுக்கு மேல அம்மா என்ன அது அவ்வளவுதான், அவங்களும் குதிச்சு சேர்த்தாங்க. இல்ல அதுக்கான எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சூசைட் பண்றதுக்கு தெரியும் வேணும். நான் ஒரு பக்கம் சொன்னா, இன்னொரு சிலர் வந்து சூசைட் பண்றதுக்கு எதுக்கு தெரியும், அது ஆக்சுவலா கோலத்தனம்ன்றாங்க. அப்படி கிடையாது, கோலத்தனம் நான் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் இல்ல, பத்த குழந்தையும் இல்ல, இத்தனை வயசு வளர்த்தது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டை நம்பி தான் அந்த ஃபேமிலியே இருக்கு. ஆல்ரெடி அவங்க ஒரு புவரான ஃபேமிலி. பட் இப்போ அவங்களும் இல்லை அப்படின்னா அவங்க எங்க தனியா எப்படி சர்வை ஆகணும் அந்த பயத்திலேயே இல்ல. இதுல நம்ம நட்பு வட்டாரத்துல ஒரு நண்பர் இன்னைக்கு காலையில எனக்கு மெசேஜ் அனுப்பி, ப்ரோ இந்த ஐபோன் மோகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் ப்ரோ அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், ஐபோன் மோகம் விடாதீங்க, எல்லா போன் மேலேயும் மோகம் இருக்கு. மனசாட்சியே இல்லாம ஐக்யூ 15ல இருந்து ஷாமி 17 அல்ட்ரா வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இந்த காலத்து காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னு பிளைண்டா நம்புறாங்க. எல்லாத்தையும் தான் நம்ம திருத்தி விடணும், ஐபோன் மட்டும் கிடையாது. இதுல இன்னொன்னு என்னன்னா, பட் இப்போ வந்து காலேஜ்ல ஐபோன்ஸ் வந்து ஹை டிமாண்ட் ஆயிடுச்சு. அதுல ப்ரோ அது என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். ஐபோன் டிமாண்ட் இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் பிடிச்சி வெட்டினீங்கன்னா சரியாயிடும். என்ன சொல்றேன், ஐபோன்ல என்னெல்லாம் ஒர்க் ஆகலன்னு ஏன்டா யாருமே ஹைலைட் பண்ண மாட்டீங்க? டியூயல் சிம் டியூயல் ஸ்டாண்ட் பை தான்டா இருக்கு. டியூயல் சிம் டியூயல் ஆக்டிவ் ஏன் ஐபோன்ல இல்ல? 1.5 லட்சம் கொடுத்து வாங்கினாலும். ஆனா சைனீஸ் போன்ல டியூயல் ஆக்டிவ் இருக்கும். நான் எலிட்டுங்க, போனே பேச மாட்டேன். சரி, ஐபோன் வாங்கிருக்கேன். சரி, லெட்டர் போடு இனிமே நாயே ஒன்னு சொல்றேன். சரிங்க பாருங்க, அடுத்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ண முடியல. நெட்வொர்க் ஆல்ரெடி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். சரியா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க சுத்தமா ஒர்க் ஆகல, நாங்க அதுக்கு தானே கோவப்பட்டு கேட்டேன். அந்த அளவுக்கு இருந்தா அப்புறம் எப்படி இன்னைக்கு கல்லா கட்டுது, அப்புறம் எப்படி 17 இவ்வளவு விக்குது? அப்ப தெரியாம தான் எல்லாரும் வாங்குறாங்கன்னா கூட இன்னொரு கம்ப்ளைண்ட் வரணுமே, ஏன் வரல? என்னோட கேள்வி அதுதான். சோ இது வந்து மத்த காம்படிஷன்ல இருக்கிற போன்ஸை விட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா இருக்குங்கிறத ரிப்போர்ட் பண்ணி 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கே கிளாஸ் எடுப்பாங்க யாராவது. சரியா, சோ கான்டெக்சுவலா பேசணும்னா அப்புறம் என்ன ஆயிடும் தெரியுமா, நாங்க போனர் நாள் இருக்கும்போது கமெண்ட் சரினான்னு ஒரு ஷோ பண்ணும்போது அதுல 8வது கமெண்ட் எப்பனா 2020 பிப்ரவரி மாசத்து 22ஆம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு 1:45 மணி இருக்கும்போது ஐயப்பன் வந்து கேமரா படம் அழுத்தும் போது நான் உட்காந்து எல்லா கான்டெக்ஸ்டும் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் என்னைக்குதான் வீடியோல நிறைய டேட்டா வந்து முடிக்கிறது, எல்லாத்துக்குமே நான் கான்டெக்சுவல் எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தா என் வீடியோ அப்புறம் எல்லாமே எப்படி தெரியுமாகும், வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் சொல்ல வந்ததே முடிக்க முடியாது, அதுக்குள்ள 3 மணி நேரம் ஆயிடும். ஆமா. சோ இதுதான் ப்ராப்ளமே. இப்ப என்னன்னா ஐபோன்ல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அதை லிஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நான் எந்த சேனலுமே ரொம்ப சாலிடா பார்த்தது இல்லை. சரி, அப்படி இருந்தா நீங்க யாராவது சொல்லுவீங்க எப்படி தெரியுமா, அண்ணன் இந்த என்ன சொல்லியிருக்காரு யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பட்டிங் யூடியூபரா இருப்பாரு, 20,000 ஃபாலோவர் வச்சுட்டு அவர் சொல்லியிருப்பாரு. நான் நினைக்கிறேன் 20 மில்லியன் ஃபாலோவர் வச்சிருக்கிறவன் ஏன் அதை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப MKBHD ஏன் அதை பத்தி பேசலாம் கூட நான் கேட்பேன், அது அவரு உரிப்போம். அதையும் அந்த இடத்துல சொல்லி இருக்காரு, அவங்களுக்கு சிக்னல் பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. அது விடுங்க ப்ரோ, இந்த டியூயல் சிம் டியூயல் ஸ்டாண்ட் பை டியூயல் ஆக்டிவ் மேட்டர் இருக்குல்ல, அத வந்து சிரிச்சிட்டு ஒரு சென்டென்ஸை சொல்லிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆயிரும். சரி, ஸ்பிளிட் ஸ்கிரீன் எங்க, ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் எங்க, மல்டி டாஸ்கிங் எங்க, லைவ் மல்டி டாஸ்கிங் எங்க, ஆல்வேஸ் கேரி an android in another packet. இந்த மாதிரி பாக்கெட்டா கேரி பண்ணிட்டு போனா இந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ கஞ்சா குட்கா உட்காந்து நசுக்கி வாயில போட்டுட்டு இருக்க முடியுமா? இது என்னன்னா, இப்ப இந்த சின்ன பையன் வந்து ஐபோன் 15 ப்ரோ கேட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நான் வந்து என்ன சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தா எல்லார் வீட்டு குழந்தையும் அப்படி இல்ல, அதையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணோம். காமனா வந்து நம்ம எல்லா கிட்ஸையும் இப்போ ப்ளேம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சில கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 100%. வண்டி வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிட மாட்டேன், ஒரு வாரம் சாப்பிடாம இருப்பேன் நான். நீங்க முதல்ல இருந்தே கஷ்டம் என்னன்னு சொல்லி வளர்த்துருக்கணும். ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லியிருக்கணும். சும்மா விக்ரமன் படம் மாதிரி டெலிவரி எடுத்து அடுத்த நாள் போயிட்டு லாரிக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அப்புறம் இல்ல, அப்புறம் இந்த மாதிரி சோக கதையெல்லாம் சொன்னீங்களேன், ஒரு லெமன் ஜூஸ் குடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமாப்பா. மாயாண்டி குடும்பத்தாரில் பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி சீன் வரும். ஏன் அந்த பிரியாணி சீன் வேணும்னு கூட நீங்க கேட்கலாம். பட் ரியாலிட்டி அதுதான். அவர் பாக்கெட்ல காசு வச்சிருப்பாரு, படிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா அவர் சொல்லுவாரு 60 ரூபாயாண்டா அந்த பிரியாணி அப்படின்னுவாரு. ஆனா ரியாலிட்டி என்ன, அவன் படிக்கிறதுக்கு கேட்டா டக்குன்னு 100 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்துட்டு இருப்பாரு. என் பொண்ணு பரவோட பிரியாணி பரிசாடா. இதே வந்து எந்த படத்துல தெரியுமா செமையா இருக்கும், பகவதின்னு ஒரு படம் இருக்கு.
டியூபுக்கு வந்து பஞ்சர் போடணும்னு சொல்லி விஜய் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, எனக்கு பஞ்சர் ஒட்டியே ஆகணும்னு அந்த குழந்தை வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்கும். ஓகேயா, அந்த பஞ்சர் போடுற அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, நம்மளால ஜாமெட்ரி பாக்ஸ்ல இப்போ வாங்க முடியாது, இதுக்கு தான் உன்னை ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இவர் என்ன பண்ணுவானா, விஜய் வந்து இந்த மாதிரி எப்பா கொஞ்சம் தயவு செய்து இந்த டியூபு பஞ்சர் இதுக்கு மேலேயும் போட்டே ஆகணும், அதில் சின்ன ஓட்டை தானே ஓட்டு அப்படின்வான். டக்குன்னு பேக்கெட்ல ஆனால் 50 ரூபா கொடுத்துரும். புது டியூப் பார்த்தா 16 ரூபா தான் இருக்கும். 50 ரூபா கொடுத்து நீ போமா, நீ நல்லா படிமா அப்படின்வாப்ல. இது வந்து அவங்க என்ன எண்ணத்துல பண்றாங்கன்னா இல்லைங்க, நீங்க உடனே இப்போ ஒரு சிலர் வந்துட்டு அன்னைக்கே அரசியல் தாட்ல இதை பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் சிலர் வந்து படிப்பை பெருசா நினைச்ச போது என்ன பண்ணாங்கன்னா, வேற ஒரு இடத்துல நான் செலவு பண்ணாம இங்க பண்ண நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் எடுத்துக்கிறது நல்லது, அவ்வளவுதான். ஸோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தாரிலையும் நான் பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு ஸ்லோக சீன் வச்சு அப்படியே வருத்தப்பட வச்சு அப்படின்னு இல்லை, பட் ரியாலிட்டியை சொல்லி வளர்க்கறது தப்பு இல்லைங்கிற. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 10,000 ரூபா ஃபோன் இருக்குன்னா அது டிஸ்பிளே உடஞ்சதுன்னா அதுக்கு ஒரு 3,500 ரூபா செலவாகும். ஆனா நான் நீ அம்மா இந்த 3 பேர்னு வச்சுக்கோங்களேன், நான் நீ அம்மா சேர்ந்து பக்கத்துல இருக்க தாபால போயிட்டு ஒரு நாள் நிம்மதியா அம்மாவும் சமைக்க வேணாம், நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரதுக்கு ஒரு 800 ரூபாய் ஆகும். பாரு நீ டிஸ்பிளே போட்டு வச்சாலே 3,500 ரூபாய் ஆயிடும். ஆனா இப்ப நம்ம எல்லாம் வெளில போய் ஜாலியா சாப்பிட்டு வரலாம், அது ஒரு நல்ல மெமரியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி ஃபேமிலி வச்சு இல்லாட்டி ரிவார்டு கொடுக்கலாம். ரிவார்டு எப்படி தெரியுமா, ஏய் காலேஜ் ஜாயின் ஆயிட்டல, ஐபோன் தானே வேணும் உனக்கு, இந்த செமஸ்டர்ல 85% சிஜிபி வந்து 8.5 வச்சுக்க, நான் வாங்கி தரேன் உனக்கு ஐபோன், எப்படியா வாங்கி தரேன், வாங்கி கொடுத்தா தான் நான் அந்த பர்சன்டேஜ் எடுப்பேன். எப்படி அதான் ட்விஸ்ட். சின்ன வயசுல இருந்து பழகிட்டு வரணுங்கிற. சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிக்கிட்டே வந்தா அவனுக்கு என்ன தோண ஆரம்பிச்சு தெரியுமா, அப்பா இந்த தடவை நான் இதை பண்ணிடுறேன், எனக்கு இது வாங்கி தர முடியுமான்னு கேட்பான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, சக்திக்கு மீறி சப்போஸ் கேட்கறான்னு பையன் பொட்டன்ஷியல் இருக்கிற பையன் இதெல்லாம் பண்ணிடுறான். சக்திக்கு மீறி இதை கேட்கறான்னா ரியாலிட்டி என்னன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது நம்மளால முடியாதுடா, இது ரொம்ப கஷ்டம், இது பாசிபிள் இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு சிலர் என்ன தெரியும் சொல்லுவாங்க, அப்படி ஒரு பிள்ளை வாழணும்னு அவசியம் இல்லை, அதை இப்படி ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. பட் அப்பா அம்மாவால முடியாது. ஒரு பையன் திருட்டு வேலையே பார்த்தாலும் கூட டக்குன்னு அப்பா அம்மா அதுக்காக வெட்டி கொண்டுருவாங்க. அது படத்துக்கு வேணா இதுவாக இருக்கலாம், பட் ரியாலிட்டியில வந்து ரொம்ப ரேருங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கிரைம் பண்ணியிருந்தா வேணா ஒரு அப்பா அம்மா வந்து பரவாயில்ல கொள்ளுங்கன்னு சொல்லிடலாம். பட் இதெல்லாம் வந்து அவ்வளவு ஃபியூச்சரே அவங்க பையனை நம்பி இருந்துச்சுன்னா எப்படி கொல்ல தோணும், அப்படியும் இருக்கு. அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து ரேர் ப்ரோ. இல்ல சொல்றேன் நான், இப்போ உங்க வீட்லயே உங்க அப்பா அம்மா கேட்டானு சொல்லுவாங்க, அவன் என்ன தொல்லை பண்ணாம இருக்கான், அவன் பாத்துக்கிறான் வாழ்க்கைய, அவ்வளவுதான். இது வந்து அப்பா அம்மா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இது ஒத்துக்கிறேன். என்ன எப்படியாவது பாத்துக்கணும் அந்த மைண்ட் செட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா விட்டு வெளிலே வந்துட்டாங்க, நிறைய பாத்துட்டாங்க அவங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 குழந்தை 6 குழந்தை வச்சிருந்த அப்பாவையே 5 குழந்தை 6 குழந்தை அப்படி நடுத்தரல விட்டுச்சுன்றது. நீ பார்க்க மாட்டியா, ஏன் நீ பார்க்க மாட்டியா, நீ பார்க்க மாட்டியான்றக்குள்ள யாருமே பார்க்கல, 2 சேர்த்து போயிருவாங்க. ஆமா சரியா, அந்த லட்சணத்துல தான் இருக்கும். அதனால அடுத்த ஜென்ரேஷன் அப்பா அம்மா என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்மளை பாரப்படுத்தாம அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தானா கூட எனக்கு நிம்மதியா கண்ணு மூடுற வரைக்கும் நான் எனக்கு எதோ எனக்கு ஆகிற செலவை நான் அப்படியே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதோ ஒன்று வந்து அதை மாறிட்டாங்க. அது ஒரு பாப்புலேஷன் மாறிடுச்சு ஃபுல்லா. சரியா, இப்ப நம்ம இதுல நான் இப்ப யோசிக்கணும்னா இந்த ஜென்ரேஷன்ல இப்ப நான் வந்து ஒரு பேரண்டா பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்ப ஆப்வியஸா என்ன நான் தான் பாத்துக்கணும்ன்றதுல நான் தெளிவா தான் இருக்கேன். பட் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ அப்போ சின்ன வயசுல இருந்தே வந்து எது எவ்வளவு பண்ண முடியும், எது பண்ண முடியாது, ஒரு விஷயம் பண்ணா அதுல எவ்வளவு செலவாகுது. இப்போ என் பையன் கிட்ட வந்து ராப்டி வண்டி காட்டுறேன்னு வைங்களேன், அதுல ஏறி உட்காடுறான், ஸ்பிரிண்ட் மோட்ல ஓட்டி காட்டுறேன், செமையா போகுது, சரி எவ்வளவு அப்படின்னு கேட்டா, இது எப்படியும் 2.5 lakhs ஏதோ வரும்டா, அவ்வளவுதானா அப்படின்னு வாங்க. அவ்வளவுதானாவா, 2.5 லட்சம் எவ்வளவுன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாதான் எங்களுக்கு புரியுது. அது இந்த வயசுலயே சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது மணியோட வேல்யூ அவங்களுக்கு சின்ன வயசுல நம்ம பழக்கப்படுத்தி விட்டாங்கன்னா ஓகே அது பெரிய அமௌண்ட் அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் தெரியும். இந்த 2.5 லட்சம் வந்து ஏன் உங்களுக்கு அவ்வளவுதான மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா, பாக்குற கண்டென்ட்ல எல்லாம் எல்லாருமே காட்டுற பொருள் எல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். கரெக்ட் தான். இவங்க வந்து பாக்க இப்பதான் 30 லட்ச ரூபாய் கார் டெலிவரி எடுத்தேன். இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுட்டு இருந்தா அப்படி விளங்கும். இப்போ இந்த பாயிண்ட் நான் பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையுமே பாசிட்டிவ் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவும் இருக்கும். நம்ம நெகட்டிவ் தள்ளி வைப்போம். இப்போ சைனான்னு எடுத்துக்கிட்டா 1000 நெகட்டிவ் விஷயம் இருக்கு. பட் பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, அவங்க இந்த ரீசெண்டா லக்ஸரி எல்லாத்தையும் தூக்கிடு அப்படின்னு. ஏன்னா லைஃப் அதுதான், நிறைய பேர் உங்களால அஃபெக்ட் ஆகுறாங்க. எனக்கும் அது வேணும்ன்றான். ஆனா பாசிபிளான்னு கேட்டா எதை திருடணும் கொள்ளடிக்கணும், உழைச்சி வர்றது எப்படி. அதாவது என்ன ஆகுதுன்னா, அம்பானி வீட்டுல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஹோம் டூர் காட்டுறாருன்னு ப்ரோ, நான் அந்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாக்குறேன், 1 லட்சத்துல ஒருத்தனுக்கு ப்ராபபிலிட்டி வருதுன்னே வைங்க. அம்பானி கூட ஹோம் டூர் காட்டுறது இல்லைங்க. ஆனா ஐயோ சில பேர் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த 1 லட்சத்துல ப்ராபபிலிட்டி ஒண்ணுனே வைங்களேன், அந்த லட்சத்துல ஒருத்தனை நான் இருக்கனே வைங்க. என்னோட உழைப்பு, என் லக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. லக்கு ஃபேக்டர் இருக்கு, அது எப்பயுமே எல்லாரும் ரியலைஸ் பண்ணணும். நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் சில சமயங்கள் வந்து எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எக்ஸாம் எழுத போறேன், அதுல 2 முக்கியமான கேள்வி கேட்க போறாங்க. அந்த 2 முக்கியமான கேள்வி நான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 25 கேள்வி இருக்கு.
நான் 23 கேள்வி படிச்சு அடிச்சு நொறுக்கியிருக்கேன். எது கேட்டாலும் சொல்லுவேன். ஆனா நான் படிக்காத 2 கேள்வி வந்து தொலைச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். அப்ப நான் படிக்கலன்னு சொல்லுவீங்களா? ஆனா இது வேற ஒருத்தர் இருக்கான், அவன் படிச்சதே அந்த 2 தான். ஆமா. இப்ப எப்படி நீங்க எவாலுவேட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நிறைய இருக்கு, 1000 விஷயம் இருக்கு. இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா கடைசியில கிருகிருன்னு ஆயிடும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் இந்த லக்ஸரியை ப்ரமோட் பண்றதை நிறுத்தணும். பிளஸ் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். யூடியூபர்ஸ்லாம் கூட இப்போ டம்மி தான். யூடியூபர்ஸ்லாம் மரியாதை எங்கேயுமே கிடையாது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க வந்து ரியாலிட்டியை கொஞ்சம் சொல்லணும். இப்போ Vivo S2 பாக்குறீங்களா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ காட்டிடுறேன். அவர் வந்து எவ்வளவு ஜாலியா ரியாக்ட் பண்றாரு மட்டும் பாருங்க. அக்கௌண்ட் வந்து தீன் இருக்கு. ஆமா, இவங்க வந்து இப்பதான் ரீசெண்டா கான்ட்ரோவர்சில மாட்டி அடிச்சு துவைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது வந்து என்னாச்சுன்னா, நம்ம சக கிரியேட்டர் சுதர்சன் ஒரு பையன் இருக்கான், டெக் பாஸ் இல்லைங்க, டெக்கி ஃபீடா. இந்த அக்கௌண்ட்ல இந்த மாதிரி இது என்ன வீடியோ அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. சரி, சும்மா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சாவடிக்கிறாங்க வர வர. இது எல்லாமே எப்படின்னு தெரியும்ல, இதுல தான் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எடுக்கிற வரைக்கும் இவங்க சுடாம வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுல ஓஎஸ்ஏ கிடையாது. ஆமா, இந்த வீடியோலாம் அதில் தான் எடுத்திருக்கு. ஸ்மூத்தான வீடியோஸ் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா? அதுல நான் வந்து நார்மலான வீடியோவே நல்லா எடுக்க முடியாம இருந்தேன். ஆமா. நான் என்ன சொல்றேன், ப்ரொமோட்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. நான் தான் ஒரு லூஸு, பிழைக்க தெரியாதவன்ற பேர் டேக்கோட நான் டெக் இண்டஸ்ட்ரியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பிழைச்சிக்கோங்க, தப்பு இல்லை. அதுக்காக இவ்வளோ ஃபேக்காவா? S2வால் என்ன பண்ண முடியாதுன்னு கூட தெரியாது. அது விவோக்கே தெரியாதுங்க. அவன் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்து பாருங்க. நாட் இன் 4K. எஸ், பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோ கிளாரிட்டிங்க S2ல. என்ன நீ ஆஃப் பண்ணுங்க, எரிச்சல் ஆகுது எனக்கு. ஏன்னா Z11 நம்ம வந்து திருடி போட்டு அடிப்போம். ஆமா, அதை விட கேவலமா ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றது? எஸ். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல, இவங்கெல்லாம் என்ன காட்டுறாங்க? இந்த வீடியோ நான் பாக்குறேங்க. Vivo S2 அதோட பிரைஸ் 40,000 ரூபாங்க. 40,000 ரூபா ஃபோன் வாங்குற தகுதி நம்ம ஊர்ல எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 50 பேருக்கு இருக்குதுதான். ஓகே, 40,000 ரூபா ஃபோன் வாங்குற எவ்வளவு பேர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவங்க காமிச்சாங்கல்ல இந்த வீடியோல மட்டும் ஒரு சில கேம்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல, இந்த டென்னிஸ், அப்புறம் ஏதோ வந்து என்ன ப்ரோ அது ஏதோ ஷூட் பண்ணுவாங்கல்ல, அந்த கலர் குண்டு போட்டு ஏதோ ஒன்று, இதுக்கெல்லாம் போறதுக்கு மட்டுமே எவ்வளோ ஆகும் தெரியுமா? ஆமா, அதுக்கு இத்தனைக்கும் மினிட்ஸுக்கே இவ்வளோ ரேட் ஆகுது. அவர்லாம் விளாண்டிங்கன்னா போவோம், எகிரிட்டு போவோம். சரி, ஏதோ ஒன்று. அப்போ இதெல்லாம் நம்மளால முடியுமா? அந்த ஃபோன் பிரைஸுக்கு இவங்க வந்து ஒரு நாளைக்கு போய் இந்த மாதிரி விளையாடுவாங்கன்னா, அப்போ இந்த லக்ஸரியில நீங்க டர்ஃப் போறதுக்கே நம்ம ஆளுங்க கஷ்டப்படுறாங்க விளையாடுறதுக்கு. ஆமா, டர்ஃப் போய் அப்புறம் மூச்சு விட்டு அப்புறம் லங் கேன்சர் வந்து சாகர பத்தியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அப்ப என்ன பண்ண போறீங்கிறதா கேள்வி. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதான் அவங்க லைஃப் ஸ்டைல காட்டுறாங்க. நாங்க இப்படி இருக்கோம் பாரு, நாங்க இவ்வளவு ரிச்சா இருந்தாலும் Vivo S2 யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல நம்புற மாதிரி இருக்காங்கிறேன் கேக்குறவன். சரி, அதாவது எனக்கு இதுதான் வருத்தமா இருக்கு. நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், விஷன் இருக்கும். எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு எத்திக்ஸ் இருக்கு. நான் ஒன்னு ஃபாலோ பண்றேன், நீங்க ஒன்னு ஃபாலோ பண்ணுங்க. பட் நம்ம பண்ற விஷயம் உண்மையா இருக்கணும். இப்போ வாயில நான் பபிள்கம் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஹாப்பிடென்ட் போட்டிருக்கேங்க, அதை சவச்சிட்டு இருக்கேன். ஓகே, இந்த பபிள்கம் பார்க்கணுமே. ஒரு நாள் வந்து என்னாச்சு, காலையில ஒரு 6 மணி அளவுல போட்டேன் ப்ரோ. அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், மறந்துட்டேன் அது போட்டதே. அப்படிக்கு ஒரு நாள் முழுக்க சவச்சிட்டே இருக்கேன். ஃபிளேவர் கொஞ்சம் கூட மாறல. சீரியஸாவா? நம்புற மாதிரியா இருக்கு? இதுதான் சொல்றேன், பேசுவேங்கிறேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நான் சாப்பிடும் போதெல்லாம் 10 நிமிஷத்துல போயிரும். இப்ப எப்படி இருக்கும்? இல்ல கேளுங்க, அடுத்து நீங்க கேட்டுருக்க வேணாமா? நான் தண்ணி குடிக்கலையா, நீ டீ காபி கூட குடிச்சது இல்லையா? வாயில சென்ட் அடிச்சீங்களா? காலைல 9 மணி 6 மணி சொல்றேன், நைட்டு 9 மணிங்கிற. தொடர்ந்து பார்த்தா எவ்வளவு நேரம் வருதுன்னு. டேய் என்னையா அது 15 மணி நேரமா இப்ப எதுவுமே திங்கவும் இல்லையா? வெறும் பல்கம் ஒரே ஒரு பல்கம் சாப்பிட்டு சுத்திட்டு இருந்தியா? அதான் சொல்ல சொன்னாங்க. சோ இதுதான் பிரச்சனைங்கிறேன். நான் என்ன சொல்லலாம்னா, உண்மையா சொல்லலாம், 10 நிமிஷத்துக்கு அந்த ஃபிளேவர் பீக்கா இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து இல்ல. ஆனா இப்ப நான் அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் கடுப்பு. எனக்கு வந்து கிரேவிங்ஸ் இருக்க கூடாது. சோ நான் சவச்சிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த ட்விஸ்ட், சுகர் ஃப்ரீ வேற இல்ல அது, ஹாப்பிடென்ட். ஆனா அடுத்த ட்விஸ்ட் கேளுங்க. இது வந்து எதால செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக், எடிபிள் கிரேட் ஃபுட் பிளாஸ்டிக். ஒரு சில பேர் பனி கொழுப்புன்னு வேற சொல்லி நடுவுல ஓட்டிட்டு இருந்தானுங்க. சரி, ஏதோ ஒண்ணு. அப்போ இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியணும். கரெக்ட். அப்ப இந்த இடத்துல நான் என்ன தெரியுமா சொல்லலாம், ஃபுட் கிரேவிங்ஸை கட் பண்றதுக்கும் சில சமயங்கள்ல வந்து ஃபாஸ்டிங்கை ப்ரொலாங் பண்றதுக்கும் நான் வந்து பல்கம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லலாம். பட் அந்த பல்கம்ல என்ன பிரச்சனைங்கிறதையும் நான் சொல்லணும். கரெக்ட். இப்போ குட் கம்னு ஒன்று இருந்தது, அதை நான் வந்து ஆக்சுவலா ட்ரை பண்ணி பார்த்தேன். குட் கம்னு ஒன்று, வயிறுக்கு தானே அது, பிளான்ட் ரெசின், நம்ம முருங்கை பிசின், இந்த மாதிரி மரத்துல இருந்து பிசின்ல செய்யறது. ஓகே ஓகே. சோ அவன் குட் கம்னு ஒருத்தன் பண்றான், நம்ம ஊர்ல தான் இருக்கான். அவனும் ஷார்க் டேங்க்ல எல்லாம் வந்திருப்பான் போல. ஓகே ஓகே. என்ன காஸ்ட்லி, ஒரு பீஸ் வந்து 5 ரூபாய் கிட்ட வந்துருது. ஆமா, ஹெல்தினாலே காஸ்ட்லி தாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். சப்பாத்தி 20 ரூபா, பரோட்டா 10 ரூபா. ஆமா, அதனால நாங்க 4 பரோட்டா ஒரு ஆம்லெட் சாப்பிட்றோம். சரியா? அப்போ இந்த இடத்துல என்னன்னா,
இதுதான் பாயிண்ட். நான் இப்போ பபுல்கம் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா அதோட ஆஃப்டர் மாத்தையும் சொல்லிடுறது நல்லது. நான் வந்து இந்த பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து எவுக்குன்னு சவச்சிட்டு ஒருத்தனடானா ஒன்று போட்டாலும் சிவானா அவ்வளோ நல்லா இருக்கும், நிறைய 10 போடுவோம். இல்லை பபுள் கம் மென்னிங்கன்னா உங்களுக்கு அந்த சிசல்டான சின் கிடைக்கும், அதனால நீங்க பபுள் கம் டெய்லி மெல்லுங்க. சரி ஓகே, நல்லது நடந்தா சரி, அவ்வளவுதான். ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டி பபுள் கம் கிடைக்கும் சொல்றாங்கன்ற நான். நல்ல பபுள் கம், நல்ல குவாலிட்டி பபுள் கம். ஒரு சில பேருக்கு நர்வ் டேமேஜ் ஆயிருக்குது, நிறைய மின்னு அதுவும் இருக்குது. பொழுதுனைக்கு மென்றிருப்பாங்க. அதனால இந்த நர்வ் டேமேஜ் ஆகி இந்த இடமே செயல் இழந்துரும், வாயை திறக்க முடியாம போயிருக்கு, அவ்வளவுதான் திறப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னொன்று இருக்கு, பபுல்காம் ஃபர்ஸ்ட் நாள் போட்டு ஒரு 2 மணி நேரம் சவச்சாலாம் ஜாலைன் வலிக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. ஆமா, இப்போ கறியே நீங்க திங்கிறதா இருந்தாலும் கூட என்ன தெரியுமா, 10 நிமிஷத்துல சாப்பிட்டு எழுந்து போயிடுவீங்க. நீங்க உட்காந்து அவங்க சவச்சிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த எனக்கு இதுதான் ப்ரோ ஞாபகம் வரும், அதை பார்த்தாலே. மென்டோஸ் சரியான ஆடு ப்ரோ அது. ஐயோ செம்ம ஆடு அது. அந்த குரங்க வந்து கழுதை கூட்டு வரும், குரங்கு பார்த்தா மனுஷனாகி ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் மென்னுட்டே போவோம், அப்படியே எவால்வ் ஆகிட்டே போவோம். அதாவது பல ஜென்ரேஷனா வந்து மென்னுட்டு இருக்கான ஒரு பபுள் கம். அது வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. மியூசிக் நல்லா இருக்கும். ஆமா, வேற லெவல். அதாவது அந்த மாதிரியான ஆடெல்லாம் இப்ப யாருமே அப்படின்னு அது அதை அடிக்கும், அதை அடிச்சு அதை வந்து இதா அடிமையாக்கிரும் கழுது. ஸோ அது சூப்பரா இருந்துச்சு, அந்த ஆட் சூப்பரா இருந்துச்சு. கான்செப்ட் நல்லா, எல்லாரும் போய் மென்டோஸ் தின்னுங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இதுதான் ப்ரொமோட் பண்ணுங்க, யாருனாலும் ப்ரொமோட் பண்ணுங்க. விஷயம் என்ன, கொஞ்சம் ஒரு டிஸ்க்ளைமர். அது இப்போ எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ தோணும், நியாயமா பார்த்தா இப்போ இந்த லாஜிக்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சேனல் நம்ம ப்ரொமோட் பண்றோன்னே வைங்க, நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வீடியோ கிட்ட போடும்போது ஒரு வீடியோ ப்ரொமோட்டட் வீடியோ போட்டு அடுத்த வீடியோலயே நான் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடியோவில் சொல்லலாம். பட் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிராண்ட் என்ன பண்ணுவான்னு பாருங்க, பிராண்ட் ஒரு சில என்டிஏ போடுவான், நீ என்னை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, நான் சொன்னதை பேசிட்டு அடுத்த 6 மாசத்துக்கு நீ என்னை பத்தி எதுலையுமே பேசியிருக்க கூடாது, அப்படி என்னை பத்தி எதுலையா நீ நெகட்டிவ் பேசியிருந்தேன்னா நான் வந்துட்டு இது வருவேன், ஏன்னா காசு வாங்கணும்ல மூடிட்டுறா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம அதுக்குள்ள போனோம். இப்போ எனக்கு என்னன்னா S2 வந்து நல்ல போனா, இப்போ கூட ஒரு நண்பர் வந்து எனக்கு விவோ S2 பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அந்த மனுஷன் நான் குறை சொல்ல மாட்டேன், அவர் தெரிஞ்சு வாங்கியிருக்காரு, அவருக்கு நல்லா இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன சொன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வேணா ஐக்யூ Z11 சொல்லுங்க ப்ரோ, ரெண்டும் ஒரே பிராண்ட் தான். ஆமா சரியா, Z11 உங்களுக்கு பெட்டர் ப்ராசஸர். Z11 வந்து ஆஃப்லைன்லயும் கிடைக்குதான், நம்ம ஜெரால் ப்ரோ சொல்லியிருந்தாரு. ரிலையன்ஸ் குரோமாலாம் கிடைக்குது, நீங்க அங்க கூட போய் வாங்கிக்கோங்க. விஜய் சேல்ஸ் கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இதை ட்ரை பண்ணியிருந்தாரு, வேற எதுவுமே நம்ம சொல்லல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொமோஷன் வீடியோஸ் இருக்கு ப்ரோ. நம்ம கௌதம் ப்ரோ ஒரு ப்ரொஃபைல் காமிச்சாரு, அவனா நேரில் கிடைச்சான்னு வைங்களேன். வாழ்க்கையில வந்து சில சமயங்கள்ல நமக்கு ஒரு சில கோவத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்போம், அவன் மேல வெளிப்படுத்திட்டு போயிடுவேன். பாக்ஸிங் பேக் டனி எனக்கு எப்படின்னா ப்ராப் மாதிரி யூஸ் பண்றாங்க ப்ரோ. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள்னா என்ன, ஒரு சில உயிருள்ள பொருட்களையே ப்ராப்பா யூஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். என் கேள்வி அதுதான். இன்னைக்கு வந்து ஜிம்ல நடந்துட்டு இருக்கோம். அப்போ என் ஃப்ரெண்டோட தம்பி என்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்றான், என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம்னா, என்னோட ஜூனியர்ஸ் என் கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஜூனியர்ஸ்லாம் 2 வருஷத்துக்கு ஒருக்க ஐடியில் ஜம்ப் அடிச்சு அவங்க எப்பேஸ்க்கு எல்லாம் மாறிடுச்சு. ஆமா, நான் சில சமயம் நான் யோசிக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கேன், இதுல எனக்கு ப்ரெஷர் சுத்தமா கிடையாது. முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட இது செம கூல், எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறான். இப்போ ஆனா என்ன ஆகுது, இந்த கிளைண்ட் இவன்ட்ட கால் பண்ணி, உங்களுக்கு இவ்வளவு பாதர் பண்ணதுக்கு சாரி, இவ்வளவு தூரம் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் எங்கேயோ இருந்தனால உனக்கு இது எப்படி இருக்குன்னா, இதை போய் ப்ரெஷருங்கிறீங்க அப்படி இருக்கு. ஆனா இது அங்கெல்லாம் சொல்லிக்க முடியாது. அவன் ஏன்னா சொல்றான் இப்படி இருக்கு, ஆனா எனக்கு நிம்மதியா இருக்கு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், நிம்மதியா தூங்குறேன். ஆனா இப்ப என்னன்னா, என்னோட ஜூனியர்ஸ் என்னோட அதிகமா earn பண்றாங்க வேற கம்பெனி போய். ஆனா பிஸியாவே இருப்பாங்க, ரொம்ப பிஸியா இருப்பாங்க. வீக்கெண்ட்ல திடீர்னு லாகின் பண்ண சொல்லுவானுங்க. நடராஜில் கூப்பிட்டு ஏதாவது போயிருச்சு, நீ தான் லாகின் பண்ணி காப்பாத்தணும். ஆனா காசு செமையா வரும். இப்ப இவன் வாங்குற பேல இருந்து ஓவர் டைம் எல்லாத்துக்கும் காசு நல்லாவே தருவாங்க, அது தருவாங்க. டபுள் எக்ஸ் வாங்குவாங்கன்னே வைங்க. இப்ப அவன் என்கிட்ட கேக்குறான், அப்போ இப்போ என்ன யாராவது பாக்குறாங்க அப்படின்போது, அவன்லாம் பாரு உன்னோட ஜூனியர் கண்டிப்பா சொல்ல சம்பாதிக்கிறான், நீ அந்த இதை நான் எப்படி எதிர்கொள்றது அப்படின்னும் போது, பிராக்டிகல் லைஃப் தான் எனக்கு வேணும்ன்ற ஒரு மைண்ட் செட் குள்ள போக ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து மணி முக்கியம் தான், யாருமே மணி வந்து வேணாம், காசு இல்லாம வாழ்ந்துடலாம் தம்பி அப்படின்னு சொல்லல. பட் எவ்வளவு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை நோக்கி டிராவல் பண்ணும்போது என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, எனக்கு இது போதும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒருத்தன் ஃபிக்ஸ் ஆகிறான் இல்லையா, இப்போதைக்கு எனக்கு இது போதும், மேரேஜ் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு இருந்தா போதும் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்றான். இது தாண்டி போக என்ன ஆகுதுன்னா, என்னோட டைமை தான் நான் மணியா கன்வெர்ட் பண்றேங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஆமா, அப்போ என்ன ஆகுது, நான் இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது, என்னோட டைமை அதிகமாக கன்வெர்ட் பண்ணும்போது மணியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு வைங்க. பட் எனக்காக அந்த டைமை நான் யூஸ் பண்ணாத மாதிரி ஆகிடும் போக போக. அப்போ நிறைய விஷயங்களை இலக்கா, அந்த மணி ஃபுல்லாக உங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு போயிடும். முடிஞ்சா இது நடக்குது ப்ரோ, ஒரே இதில் முடிஞ்சு அவ்வளோ நீ சேர்த்து வச்சதெல்லாம் போயிடும். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இல்லை, நான் காலேஜ் அப்போ யோசிச்சுட்டே வருவேன், ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் எல்லாம் யோசிச்சுட்டே வருவேன். பார்த்தா ரோட்டில் ஒரு அண்ணன் 2-3 நாளாக தோன்றாங்க. ஏன்னா அப்போல்லாம் டெலிஃபோன் லைன் தோன்றுவாங்களே, தோன்றாங்க. நான் பஸ்லேருந்து இறங்குறேன், சைக்கிள் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு வரேன். வரும்போது பார்ப்பேன்,
ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குறேன் ஒரு நான் இறங்குற இடத்துல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பும்போது அந்த இடத்துல தோண்டிட்டு இருக்கேன். ம் அடுத்த நாள் பார்க்குறேன் அந்த இடத்துல இருந்து 250 மீட்டர்ஸ் தாண்டி இப்போ போய் தோண்டிட்டு இருக்காங்க. இந்த சைட்லாம் முடிஞ்சிருச்சு, கேபிள் போட்டாங்க, மூடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்க்குறேன் அதுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தாண்டி போய் தோன்றாங்க. தார் ரோட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 அடி ஆழத்துக்கு தோன்றாங்க. வித்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி தான். ஸோ அது ரொம்ப கஷ்டம். நம்ம வைடா ஓப்பன் பண்ணா இஷ்டத்துக்கு கொத்தி விட்டு போகலாம். கரெக்டா ஈவனா தோண்டிட்டு போறாங்க. அதுவும் ஆளு இப்போ வந்து உங்களுக்கு ஜேசிபி தோண்டி. ஆமா அவரு கடப்பாரை பிடிச்சி நிக்கிறாரு ஒரு நிமிஷம் தண்ணி கேட்டுட்டு. என்ன செஸ்ட் என்ன ஷோல்டர் என்ன மாதிரி ஆப் தெரியுமா? ஆமா ஆமா சரியா கூட இருப்பாங்க அவங்க. செமையா இருந்தாரு. இப்போ கேள்வி என்னன்னா காலேஜ் படிக்கும்போது பசங்களுக்கும் அதானே தோணும், மச்சான் மாசா இருக்கணும், மச்சான் செமையா இருக்கணும். ஓகே இத்தனைக்கும் பார்க்க போனா நான் காலேஜ் படிக்கும்போது கூட யாரும் மச்சான்லாம் அவ்வளோலாம் பேசல, வேறு தான். இப்போதான் அதெல்லாம் ட்ரெண்டு. ஜி அப்புறம் இந்த வேற ப்ரோ இதெல்லாம் இப்போதான் ட்ரெண்டு. இதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. என்னடா வாடா போடா இது இப்படிதான் இருக்கும். ஏய் நம்மளும் அதெல்லாம் பண்ணோம்டா அப்படிதான் பேசுவாங்க. ஸோ அப்போ என்னாச்சு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கும் தோணும் சரி இப்படிலாம் இருக்கும். ஆனால் அப்புறம் ஒரு கால்குலேஷன் மைண்டில் ஓடுது. இப்போ சரி ஒருத்தர் நல்லா ஏர்ன் பண்ணுறான், 50,000 ரூபா சம்பாதிக்கிறான். நான் இதை எப்போ சொல்கிறேன்னா 2008-9 என் மைண்டில் ஓடுது. 50,000 ரூபா சம்பாதிக்கிறான், ஜிம் போகிறான். ஜிம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா வருஷத்துக்கு. செமையாக இருக்குது. அதுக்கான சப்ளிமெண்ட் எடுக்கிறான், மாசாக இருக்கிறான், கெத்தாக இருக்கிறான், ஜாலியே இப்படியே பார்த்துட்டே வரேன். இன்னொருத்தன் இவன் ஒரு பக்கம் இப்படி என்ஜாய் பண்ணுறான், தப்பு இல்லை. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த லிமிட்டை எக்ஸீட் ஆகி போவாங்கல்ல ப்ரோ, வேற லெவலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி இருக்கலே ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸோட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும். எப்பறம் இதெல்லாம் டேக்கிள் பண்ண பெரிய ஆள்ரா நீ, அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்பெக்ட் எங்கேயோ போயிடும். அதை சாக போறேன்னு தெரிஞ்சும் ஒருத்தன் ஒன்று பண்றானா இருக்கும். ஆனா அதுல இருந்து மீண்டு வருவாங்க. அதான் பெரிய ட்விஸ்ட். அதுக்கெல்லாம் பயங்கரமான கரேஜ் வேணும். இன்சுலின் எவ்வளவு ப்ரோ ஏற்றுவானுங்க? ஆமா, அதாவது சுகரே இல்லாம இன்சுலின் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து என்ன ஆகணும், நீங்க நல்லா போய் படிங்க, உங்களுக்கு பாடியில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எனர்ஜி வந்து மசிலில் கெயின் ஆகணும்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும்னு போய் செக் பண்ணி பாருங்க. இன்சுலினோட ரோல் என்னன்னு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஹார்ட் பெருசாயிரும், நல்லா பம்ப் ஆகும், மெட்டபாலிசம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ தின்னாலும் அது மசிலில் கன்வெர்ட் ஆகும். எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு வந்து ஜிஹெச், அதாவது அந்த இன்சுலின் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ளோட் பெரிய வயிறு இருக்கும். ரோனி கால்மன்லாம் எண்ட் ஆஃப் த கரியர்ல இத்தா பெரிய வயிறு வச்சிருப்பாரு. ஆமாம், அதெல்லாம் ஜிஹெச் கட்டு. ஏன்னா இன்சுலின் அவ்வளோ எடுத்தது தான் காரணம். அந்த உங்களை யாரும் பண்ண சொல்லல. காஸ்ட் பாருங்க எங்க போய் நிக்குதுன்னு. நான் இதை தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செமையா இருக்கு, ஆஃப்டர் மந்த் பார்த்தா பயமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா இப்போ என்ன ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, எப்படின்னா ரோனி கால்மன் யாரு 8 டைம்ஸ் மிஸ்டர் அது இருக்கு. ஆனா லைஃப் தொலை ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க அப்ப பார்க்கணும். லைஃபை தொலைக்க நீ ரெடியா, அப்போ உனக்கு வந்து ஃபேம் கிடைக்கும். லைஃபை நான் நார்மலா சாக்ரிஃபைஸ் பண்றது, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன் அதெல்லாம் யோசிக்கணும். அப்போ நான் அந்த ரோட்ல குளினோன்றாருல ப்ரோ, அவரையும் ஐடியில் ஒர்க் பண்றவனையும் யோசிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும். நான் சில சமயங்களில் கேட்பேன் என்னோட ரிலேட்டிவ்ஸே, சித்தப்பா என்ன அவைலபிள் இல்லையா அப்படின்னு கேட்பேன். இல்லடா ஒரு ஒர்க்கே அப்படின்றாங்க. இன்னைக்கு சாட்டர்டே பொதுவாக லீவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அன்னைக்கு லீவ் இல்லை. நான் இதை எப்போ சொல்றேன்னா இதுவும் அதே டைம் தான், 2007-8. இது சாட்டர்டே லீவ் தானே சொல்லுவார், என்ன இன்னைக்கு ஒர்க் போறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 8 hours 9 hours அப்படிதான் நம்ம பார்ப்போம். திடீர்னு பார்த்தா அந்த பீரியட்லேயே ஒரு சிலர்லாம் 15 hours போறாங்க. எனக்கு எப்படி வொர்க் ஃப்ரம் ஹோம்னா உனக்கு நோ லிமிட், 12 மணி நேரம் 13 மணி நேரம் லைன் பண்ணி உட்கார்ந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் பார்த்தேன் ஆபீஸ் போனா சேஃப்னே ஒரு சில பேர் ஆபீஸ் போக ஆரம்பிச்சாங்க. டே வீட்டுல இருந்தா அதிகமா வேலை செய்ய சொல்றாங்கடா அப்படின்ட்டு இதுக்காகவே ஆபீஸ் போனாங்க. ஆபீஸ்ல வர வேணாம்னு சொன்னாலும் ஆபீஸ்க்கு போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நான் ப்ராஜெக்ட்லயே கூட என்ன பண்ணுவாங்கன்னா நீ போடுவாங்க AFK அவே ஃப்ரம் கீபோர்ட் போட்டு ஓடி போயிடுவாங்க. அவ்வளவுதான், AFK ஐம் AFK ஒன் பி அவைலபிள் ஃபார் நெக்ஸ்ட் 1 hour அப்படின்னு போடுவாங்க. இது என்ன லஞ்ச் இது மாதிரி போறதா தான். சிலர்லாம் என்ன டே க்ளோஸ் EOD எண்ட் ஆஃப் தி டே AFK பை போட்டு ஓடிடுவாங்க. ஆமா, ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணா தெரியுமா. சரி அதெல்லாம் பரவாயில்ல, நீ கிளம்பு, ஒரு இந்த ஒர்க் மட்டும் முடிச்சு போயேன்னா அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு அடுத்த ஒரு 3 மணி நேரம். ஆமா, அப்போ எப்பதான் டே க்ளோஸ் பண்றது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன ஏர்ன் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா ஏஜ் வந்து நான் இது பார்க்கும்போது 35. 40 yearsல கேட்டா இப்பதான் ஆன்ஜியோ பண்ணேன் அப்படிங்கிற. ஆமா, 40ல உங்களுக்கு முக்காவாசி காலி ஆயிரும். எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் பிரஷர் டிப்ரெஷன்லயே போயிடும். நல்லா ஏர்ன் பண்றாங்க, நான் வெளில இருந்து பாக்குறேன், நல்லா ஏர்ன் பண்றாங்க, வேற லெவல் செம ஜாலியில. அங்க ரோட்ல ஒரு புல் நோண்டுறாரா, சப்பா அவருக்கு சாப்பாடு கூட எந்த மாதிரி கிடைக்கும்னு தெரியலையே. சரி ரோட்டுக்கல்ல ஏதாவது பரோட்டா தோசை அவங்கள விட ஒரு ஹெல்த்தியா இருப்பாரானா, அதுதான் ட்விஸ்ட். எண்டில் பார்த்தா நிறைய பேர் குடிக்கிறாங்க. அது வந்து நான் அதான் சொல்லல, இல்ல குடிக்காதவரை இமேஜின் பண்ணுங்க, குடிக்காதவங்களும் இருக்காங்க, பாத்துருக்குமே, அப்படிலாம் இல்லாமலாம் கிடையாது, இருக்காங்க. அவன் பார்த்தா செம ஃபிட்டா. எனக்கு இதே மாதிரி ஒரு பிளம்பர் பார்த்தேன் ஸ்கூல் படிக்கும் போது, நம்ம ஹாஸ்டல்ல தான். அங்க ஹாஸ்டலுக்கு ஒரு பிளம்பர் வருவாப்ல, கான்ட்ராக்ட் மாதிரி தானே கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன பிசிக் ப்ரோ, லோக்கல் ஸ்டேஜ் வருவாராம். அப்படியா, காம்படிஷன் பண்றோம். காம்படிஷன் பயங்கர இன்னையா இப்படி இருக்க, நம்ம ஒர்க் வேற செம ராவாப்பா, பக்காவா இருக்கும். ஆமா, அவங்க ஜிம்முக்கே பார்த்தா இல்ல, இதுலயே உங்களுக்கு உடம்பு ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்ச மாதிரி செம ஃபிட்டா இருப்பாரு. இன்னொருத்தர் டக்குன்னு வாட்டர் கட் பண்ணிட்டு போய் நின்னாங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க.
இன்னொருத்தர் வந்து ஜுவாலஜியா இல்லாட்டி அக்கௌண்ட்ஸான்னு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனால் அவரோட ஃபேஸ் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்தார். ஓகே ஓகே, சிக்கிம் அந்த சைடு, அங்கே மேலே அந்த சைட்லேருந்து வந்தார், அசாம் அந்த சைடு. என்ன ஃபிசிக் ப்ரோ, ஹிப் இவ்வளோ தான் ப்ரோ இருக்கும். அப்புறம் வந்து வைடா இருக்குமா நல்லா. ஆமா ப்ரோ, பல்க் வேற ப்ரோ. ஆளு ஷார்ட், ஆனா ஹைட் வந்து 5.2 5.3 தான். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் மசில் செமையா உட்காரும் ஆக்சுவலா சொல்லுவாங்க. ஆமா ஃப்ரேம். அவர் வந்து ப்ரேயர் போவாரு. ப்ரேயர் போறதுக்கு வந்து எங்ககிட்ட பக்கெட் வாங்கிட்டு போவாரு. என்னன்னு பார்த்தா தண்ணிலாம் வச்சு ஏதோ பண்ணுமா ரிச்சுவல் மாதிரி. அவர் ஐ வாண்ட் பக்கெட் அப்படின்னு என்ன இந்த மாதிரி ப்ரேயர் ரெண்டு போவார். அவருக்கு தமிழ் தெரியாது, சொல்லிட்டு போவார். ஆளு ஃப்ரேமு சும்மா வேற மாதிரி இருப்பார். ஆனா செம்ம ஃப்ரேமுங்க, சரியான பாடி. அதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்ப எப்படியா இங்க டீச்சரா இருக்கு, அதே சமயம் எதையும் மெயின்டைன் பண்றேன். அங்க ஒருத்தன் பிளம்பரா இருக்கிறான், மேல இருந்து கீழே வரைக்கும் பைப் அடிக்கிறான், அதே சமயம் கேட்டா ஸ்டேஜ் ஏறுறாங்கிறான். ஸோ இது வந்து டிசிப்ளின். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைம் ஸ்கெடியூலிங் இது எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அங்கேயே பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம யார்கிட்ட பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் இல்ல, நல்லது யார்கிட்ட இருந்தனாலும் கத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அப்போ லைஃப்ல வந்து நம்ம டைமை எப்படி ஈக்குவேட் பண்றோம், எப்படி அந்த டைம் வெயிட்டேஜ் போடுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆமா, நம்மளே நம்ம கவனிக்காம விடும்போது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு திரும்ப நம்ம ரீகெயின் பண்றது ரொம்ப கஷ்டப்படும். கரெக்ட் தான், ரொம்ப மோசமா இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன். ஸோ ஆக மொத்தம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் ரெகுலேட் பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும். அவங்கள ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்றதா இருந்தாலும் சரி, ஒரு கராத்தே கிளாஸ் ஏதாவது ஒன்று சேர்த்து விடலாம். எஸ், அப்புறம் அவங்க போன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க சும்மா தடிக்கு விழுந்தாலும் கை உடஞ்சிருச்சு அப்படின்னு பசங்க கையோட கட்டோட இருக்காங்க. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மைதான். கண்ணாடி போட்டிருக்கான், அவன் பார்க்கவே ரொம்ப வீக்காக இருக்கான். உண்மைதான். சும்மா தடிக்கு விழுந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் விழுவுறாங்க, நான் கை உடஞ்சிருச்சு, ரெண்டா உடஞ்சிருச்சு போன் அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன அர்த்தம்னா ஃபுட் ஹேபிட். ஸோ ஃபுட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தா அது என்ன ஒன்று இருக்குமே, அங்கிளா பிரிங்கிலியா அது ஒரு சிப்ஸு, பிரிங்கிள் சிப்ஸ், அது இருந்தால் போதுமா? அது முதல்ல பொட்டேட்டோ சிப்ஸே கிடையாது, அதுதான் ஜோக்கே. அதில் பொட்டேட்டோ ஸ்டார்ச்சில் செய்கிறது தான் அது. ஒரிஜினல் பொட்டேட்டோ போட்டு ஓரளவுக்கு பண்ணுறது வந்து லேஸில் மட்டும்தான் பொட்டேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணுறானுங்க. பிரிங்கிள்ஸில் பொட்டேட்டோவே இல்லை, அதுதான் ஜோக்கே. ஆனால் இருக்கிறதுல காஸ்ட்லிஸ்ட் சிப்ஸ் அதுதான். ஆமாம், அதனால தான் அது ஷேப்பிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஷேப்பில் போவாங்க ஆளு. மாவு பிசைஞ்சு அது முதல்ல பொட்டேட்டோ கிடையாது. அது நீங்க A1 சிப்ஸ்ல போயிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிடலாம், அதுவே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். நம்ம ஏரியால கேரளா ஆப்ட கடை இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். அதை வாங்கி தின்னலாம் இந்த கருமத்தை தின்றதுக்கு. எனக்கு வந்து நான் தான் திரும்பியும் சொல்றேன், ஒரு காலத்துல வந்து சின்ன வயசுல இருக்கும்போது பிரிங்கிள்ஸ் பார்த்தா பிரிங்கிள்ஸ்லாம் சாப்பிட்றான்டா பணக்காரன் போல அப்படின்ட்டு எடுத்து தின்னு பார்த்தா தெரியுது கன்றாவே இருந்துச்சு அப்படின்ட்டு. அவன் வந்து வெறும் ஃப்ளேவர் தான் ப்ரோ. ஆமா, ஃப்ளேவர் கூட நல்லா பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, ஆப்ட கலர் வச்சிருப்பான். கேட்டா தந்தூரின்றான், பெரிய பெரியன்றான். அது லேஸ் 10 ரூபா போயிட்டு நல்லா இருக்கும் சீரியஸா. இவன்ட்ட 130 ரூபா போட்டு வாங்குறதுக்கு. உண்மைதான். ஆமா, அப்படியும் இல்லைன்னா சொன்ன மாதிரி தான் கேரளா சிப்ஸ். நீங்க நிறைய A1 சிப்ஸ் போயிட்டு குச்சி சிப்ஸ் வாங்கி சாப்பிடும், சூப்பரா இருக்கும். நெருக்கு முறுக்கு. இதுதான் 100% உண்மைங்க. நம்ம திருவிழா அப்ப பாத்திருக்கீங்களா, மரவள்ளி கிழங்கு வந்து வேற மாதிரி செதுக்கி போட்டு வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஐயோ பக்காவா இருக்கும். அதுல உப்பும் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செமையா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையான சிப்ஸ். நான் மொத்தம் இதுதான் சொல்ல வரேங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இது எல்லாத்தையுமே அவங்க கூட நம்ம டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வயசுலயே அவங்களுக்கு இப்ப இருந்தே தெரியணும் நம்ம அப்பா அம்மா நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்க, வேற என்ன எதிர்பார்க்க போறாங்க. அவங்க அதே மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்க கூடாது. அது ஏன் எதிர்பார்க்க கூடாது, அப்பப்போ நம்ம ஃபேமிலியோட கண்டிஷன்ஸ், அப்புறம் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றதையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் வந்து அமௌண்ட்டு, 1 லட்சம்னா அது பெரிய அமௌண்ட், லட்சம்னா பெரிய அமௌண்ட் அப்படின்னு தெரியும். இப்ப நம்ம வீட்டுல வந்து அமௌண்ட் எப்படின்றத தாண்டி செலவு பண்றது ஆனா பெரிய விஷயம் அப்படின்னு மட்டும் யோசிப்பாங்க. அது ஏன்னா ஒரு தடவை என்னாச்சுன்னா கஷ்டப்படணும் சம்பாதிக்க. இங்க 200 ஃபீட் ரோட்ல இருந்து நீ இறங்கி வரும்போது ஒரு வெங்கடேஷ் டீ ஸ்டால் பார்த்துருப்பீங்க. அந்த டீ ஸ்டால்ல நான் நிக்கிறேன், லைட்டா மழை பெய்யுது. எனக்குலாம் வந்து அப்படியே கண்ணே கலங்கிச்சு ப்ரோ. என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கு முன்னாடி நான் அது ஒரு வீடியோல டாக்குமெண்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன், என்னோட சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான் அவன். அப்போ நான் பார்க்குறேன், அது அதே மாதிரி இருக்கான், அதே ஹைட்டு, அதே சைட், லாரி மெக்கானிக்காக இருக்கான் ப்ரோ. என் சின்ன பையனே அவ்வளோ குட்டி பையன், அந்த பையன் நான் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி இருக்கான். கையெல்லாம் கிரீஸு, என்ன எடுபடி வேலை பார்க்குறானோ. பட் இந்த வயசில் வேலை பார்க்குறானா எனக்கு எப்படி இருக்கும். வரான், டீ வாங்கிட்டு போகிறான் அங்கே. இதுக்காக 2 கையில் 2 டீ பிஸ்கட்லாம் பிடிச்சிட்டு போகிறான். எனக்கு உன்னை பார்க்கும்போது எப்படி இருந்தேன்னா, இந்த வயசில் டீ பிடிச்சிட்டு என் பையனுக்கு அவனுக்கு நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இப்போ கிச்சனில் டீ போடு, இல்லை டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு வா ஏதாவது சொல்லியிருப்போமா. மைண்டில் ஓடுது. இந்த சின்ன வயசில் வந்து அவன் எதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறான்னு ஓடுது. அவன் பெரிய ஆளாவும் ஆகலாம், எனக்கு அப்படிதான் ஆகணும்னு ஆசை. அவன் ரொம்ப பெரிய ஆளாகணும்,
அவன் வந்து கிரவுண்ட்ல இருந்து வரான். இந்த மேபி அவங்க அப்பாவோட ஒர்க் ஷாப்பா இருந்தா அந்த பசங்களும் போய் வேலை செய்வாங்க சின்ன வயசுல. அப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ப்ரோ. பட் இந்த வயசுல அவன் எதுக்குலாம் எக்ஸ்போஸ் ஆனான்னு பாருங்க. அவன் வந்து கம்யூனிகேட் பண்ண போறது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தா, என்னோட பெரிய ஆள்ல இருந்து என் ஏஜ் மேபி 20ஸ்ல இப்ப ஐடி போற பசங்க எல்லாரும் அந்த டீ ஸ்டால்ல இருக்க போறாங்க. நிறைய பேர் தம் அடிப்பான். எனக்கு இதுதான் பயம். எல்லா டீ ஸ்டால்லையும் டீ குடிக்கிறானுங்களோ தம் அடிச்சு சாவடிக்கிறாங்க. ஆமா சரியா? தம் வச்சா மட்டும்தான் அந்த கடையில வந்து கூட்டமே வருதுங்க. தம்ம ரிமூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்க வீடு பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடை இருக்கு இன்னுமே. அங்க வந்து தம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வித்துட்டு இருந்தாங்க. அவன் தூக்குனதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு கூட்டமே வருது இல்ல. எனக்கு இப்ப என்னன்னா, நேற்று RX 100 எடுத்துட்டு போயிருந்தேன் ராபிக்கு. அதுல இருந்து வர புகையோட அதிகமா வருது ப்ரோ அந்த கடவுள இருக்கும்போது. எனக்கு அப்ப எப்படி இருக்கும்? இப்ப இந்த பையன் இதுதான் சொல்ல வரேன், இந்த பையன் இந்த வயசுலயே ஒர்க் பண்றான்றத பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா இருந்தது. ஆனா இந்த வயசுல எல்லா குழந்தையும் விளையாடுமே, வருத்தமா இருந்தது. அடுத்து இந்த வயசுல இந்த பையன் எதுக்கு எக்ஸ்போஸ் ஆறான்னு பார்த்தா, தம்மு போக எல்லாரும் தம் ஊதுறாங்க. அப்ப இதெல்லாம் ஊதுனா மாஸ் போல. அப்ப டீ கடைக்கு வந்தா டீ குடிக்கிறது மேட்டர் இல்ல, தம் ஊதுறது தான் சூப்பர். அவனுக்கு என்ன வயசு இருக்கு? 5 வயசு 5.5 வயசுல என்ன தெரியும்? சரியா? எனக்கு இதெல்லாம் தான் பயமா இருக்கு. அப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கேயா போச்சு? வாங்குற காசு இருக்கு, வாங்குறதுக்கு வக்கு இருக்கு, கரெக்ட் தான். பட் எங்க வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? பப்ளிக்ல எல்லா இடத்துலயும் தம் அடிச்சிட்டு இருந்தா என்ன கிடைக்க போகுது எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் நிறைய தடவை சொல்லிட்டேன். தண்ணி அடிக்கிறது மோக்கண்டா அப்படிதான் ப்ரோ. அது வந்து குழந்தைங்க முன்னாடி நம்ம எதையுமே வந்து காட்டாம இருந்தாலே பெட்டர். அப்ப பப்ளிக்ல பண்ணாதங்கிறது தான் அடுத்த கேள்வி. என்ன ப்ரோ இது என் ஊரு, இத்தனை வருஷமா நான் இருக்கேன், ரோட் டாக்ஸ் பே பண்றேன், ப்ராப்பரா நான் வந்து ஐடி ஃபைல் பண்றேன், எல்லாமே பண்றேன். நீங்க எப்படி சொன்னா அவன் விற்கிறத நிறுத்துங்க அப்படின்னாங்க. அதுதான் நான் சொன்னேன். நீ வாங்கவே இல்லைன்னா அவன் யாருக்கு விற்பான்? அவன் விற்கிறனால வாங்குறேன். அடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க? வாங்கவே இல்லைன்னா யாருக்கு விற்பான்னு சொன்னா, ஒரு அதாவது 2 சிகரெட் வாங்கணும், ஒரு லைட்டர் ஃப்ரீ, அந்த அளவுக்கு இறங்குவானாங்க. அப்பயும் வாங்கலண்ணா. அதான் என் கேள்வி. அதான் நான் என்ன சொல்றேன், இருக்கலே பெரிய மாஃபியா பெரிய திருட எவனோ ஒருத்தர் இருக்காங்க, அவன் எதுவும் பண்ண முடியல. புரியுது? கீழே இருந்து நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து அடிப்போமே. ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே இது. நான் யாரையுமே தம் அடிக்க கூடாதுன்னு கூட சொல்ல ப்ரோ. பாருங்களேன், நீங்க யாருமே தம்மே அடிக்காதீங்கன்னு நான் சொன்னேன். நாளைக்கு தண்ணி அடிக்காதீங்கன்னு சொன்னா வீட்டுல கூட போய் அடிங்கிறேன். ஆனா குழந்தை முன்னாடி அடிக்காதீங்க. அடுத்த பப்ளிக்கா நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அடிக்கணும். வாரணமயிரம்ல அந்த சீன் சூப்பரா இருக்கும். டூ யூ ஸ்மோக்னு கேட்பாங்க. கேட் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு. ஆமா, டூ யூ ஸ்மோக் அப்படின்னா ஒன்னு அப்புறம் நீங்க மட்டும் ஏன் தம் அடிக்கிறீங்க கேட்பாங்க. அடிப்பண்ட பட அது அடிக்க வருவேன். ஆமா ஆமா சரி வேண்டாம் போடுங்க. ஆனா சொல்லுவாரு, நீ ஆனா தமிழ் அடிக்க கூடாதுடா. ஆமா, அவங்க அப்பா வந்து ஈவென்ட்ட சூர்யா அத சூர்யாவே சூர்யாட்ட சொல்றாங்க. அதுதான் இது வந்து ரொம்ப கெடுதல்டா, உடம்பு கெடுதல். நான் அது எப்பயோ ஸ்கூல் டேஸ்ல பழகிருச்சு, அதனால காலேஜ்லயே ஸ்கூல்ல சொல்லுவான் அப்படி இருக்காத அப்படின்னு. இந்த சீன் வந்து இந்த இடத்துல தேவையான தேவைதான். நான் அடுத்து என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை காமிச்சு ரசிச்சு ஊதுற மாதிரி பண்ணிட்டு இதை நீ பண்ணாத என்ன அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு குச்சி வாங்கி வச்சுட்டு, ஏய் இங்க பாரா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இருக்கட்டும், ஆஹா இது பாரு, இது மட்டும் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சது. ஆமா அப்படின்னா என்ன? இது எனக்கு புரியல. ஸ்டைலாங்க விடுவோம், புகை விடுவோம், வட்டம் விடுவோம் புகையில. இது எல்லா இடத்துக்கும் காமனுங்கிறேன். அந்த வட்டம் மட்டும் சொல்லி கொடுங்கண்ணே அப்படின்ட்டு சின்ன பையன் போய் சொல்லி கொடுங்க. எங்க அப்பா லாரி டயர் தான் கழட்டின்னு இருக்காரு. நீங்க வட்டம் ஓட கத்து கொடுத்தீங்கன்னா எங்க அப்பாட்ட நான் வட்டம் ஓட்டு காட்டுவேன். ஆமா. ஸோ இதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து ஐபோன் கேட்டு செத்து போயிட்டான் அப்படின்னா அது எப்படி டாக்ஸிக்கான ஒரு விஷயமா இருக்கு. அந்த டாக்ஸிக் எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அதே மாதிரி இதுவும் அப்படிதான். நீங்க தம் அடிக்கிறீங்களோ, தண்ணி அடிக்கிறீங்களோ, ஏதோ ஒன்று பண்றீங்க, யாரையோ எழுத்து போட்டு அடிக்கிறீங்களோ, பட் நம்ம இது யார் முன்னாடி பண்றோம், என்ன பண்றோம், இது நிஜமாவே சொசைட்டிக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு நிமிஷம் யோசிச்சா அது வேணும் தானே. அதான் சொல்றேன். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். நான் மட்டும் நான் உத்தமன்னு நான் என்னைக்கே சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப உத்தமன்னு நான் என்னைக்கே சொன்னேன். பட் நம்ம என்ன காட்டுறோன்னு இருக்குல்ல, பப்ளிக் ஸ்பேஸ்ல நம்ம என்னத்தை காட்டுறோன்னு இருக்குல்ல எல்லாரும் முன்னாடியும், அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றேன். நீ மிருகமாவே இருந்துக்க, அதை ஓன் 4 செவருக்கு பிரைவேட்டா வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதை பப்ளிக்கா போட்டு குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காது கபோதியா. குளோரிஃபை பண்ணாத. ஆமா, அது பெரிய விஷயம். குளோரிஃபிகேஷன் தான் இப்ப எல்லாமே. அப்படிதான் இருப்பேன் என்னடா அப்படின்னு சப்புன்னு ஒரு நாள் வைக்கணும். எனக்குலாம் சில சமயம் நம்ம இருக்கும் ப்ரோ. அதுவும் சில சமயம் எப்போ நான் சொல்கிறேன் கேளுங்களேன், 85 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. நாடி நரம்பெல்லாம் ரத்தம் லைட்டாக வெட்டி விட்டா பல பலன்னு வெளில கொடுத்தோம் இருக்கும். பிளட் பம்ப்ல இருக்கும். ஆமா, அப்போ வந்து நான் உள்ளே போகிறேன் ஊதுனா எப்படி இருக்கும் எனக்கு. சாரி ஏன்னா விட்டு சாரிங்க, சாரிலாம் சொல்லவே மாட்டாங்க ப்ரோ. நீங்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதான் புகை வருதுன்னு தெரியுதுல்ல, அப்படி போ, இப்படிதான் இருப்பாங்க. அப்ப எதுக்கு நீ ஜூஸ் குடிக்க வந்த, இங்க வந்து விடுவாங்க உனக்கு தெரியும்ல, ஏன் ஜூஸ் குடிக்க வர அப்படின்னு நம்மள சொல்லுவானுங்க. நான் பைத்தியம். இந்த டைலாக் நல்லா இருந்தது ப்ரோ. அது அப்படிதான் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இங்க இந்த கடைக்கு வர நீ? அதுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா ஜூஸ் கடையிலையும் ஃப்ரண்ட்ல ஒரு டீ பாய்லர் இருக்கும், அப்புறம் தம் அடிக்கிறது. ஆமா, இதுலயும் ஆவி வரும், இந்த வாயில இருந்தும் ஆவி வரும். இது நடுவில் ஒரு சில டைம்லலாம் முன்னாடிலாம் க்ளோரிஃபை பண்ணிருவாங்க, இந்த காம்போ அடிச்சிக்க முடியாது டீ தம்.
எனக்கு என்னன்னா நான் இதை இப்பயே வந்து சொல்றேன் bro. பெருமையா வேற போட்டு இருந்தானுங்க. அண்ணாமலை படத்துல அந்த ஒரு சீன் வரும். ம். மொத்த அந்த இவங்க இருப்பாங்கல்ல, ஓனர்ஸ் அசோசியேஷனுக்கு, அதாவது பெரிய பெரிய கம்பெனி, ஆமா ஆமா ஆமா. அதுக்கு ஒரு ஹெட் இல்லையா, அசோசியேஷன் ஹெட் ரஜினி வருவாப்புல. ஒரு புகை. ஸ்வாகா இருக்கும், புரியுது. ஆனா அதே ரஜினி அதுக்கப்புறம் எப்படிலாம் தள்ளாடிட்டு இருந்தாருன்றத அவர் கேளுங்கன்றேன். அவர் எத்தனை படத்துல இப்ப சொல்றாரு, டாக்டரே நீ இதுக்கு மேல அடிச்சுன்னு செத்துருவே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் சிகரெட்டே விட்டாரு மனுஷன். இல்ல நிறைய இதுல ஆடியோ லான்ச்ல கூட சொல்லிருப்பாருல, குடிச்சதுக்கும் சொல்லுவாரு அவரு, இவ்வளவு குடிச்சதுனாலதான் எல்லாம் போச்சு, உள்ள ஓடுறதெல்லாம் வேற பார்ட்ஸ்னு வேற சொன்னார்ல. ஆமா, ஃபாரின்ல போய் பாடியா உட்கார வச்சு அவர் வரவே மாட்டாரு. அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் ஏதோ பண்ணாரு. இப்ப நான் போய் பார்ட்ஸ் மாத்திட்டு இருக்க முடியுமா? அது நியாயமா? வண்டிக்கே பாட்டு மாத்த முடியல. நிஜமாதான் அந்த ஆர்எக்ஸே கஷ்டப்பட்டுச்சு எடுத்துட்டு போன போது. அதுக்கே உள்ள வந்து இன்ஜின் லெவல்ல கொஞ்சம் 1986 மாடல். அதனால எனக்கு இதுதான். அப்போ இந்த இடத்துலயும் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், எல்லா இடத்துலயுமே வேணுங்க. எல்லா இடத்துலயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதா இருந்தால் அங்கே ஸ்டார்ட் ஆகுங்க மாற்றம். இதுதான் வேணும். மொத்தம் அந்த குழந்தைக்கு வந்து ஐஃபோன் மோகம் அப்படின்னு இவங்க சொல்றதா இருந்தா, ஐஃபோன் முகத்தை ஏற்படுத்தினது யாருன்றதை ஃபர்ஸ்ட் தேடி பாருங்க. இப்போ இன்டர்நெட்ல ஐஃபோன் முகத்தை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் வந்துருவாங்க உள்ள. ஆமா, செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபுல்லா உள்ள வந்துருவாங்க. எஸ், தயவு செய்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ப்ளஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்க. நிறைய வீட்டில் இன்னொன்று ப்ரோ, டீஹைட்ரேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இதை நான் எப்படி தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டில் காலையில கொண்டு போற பையன் அப்படியே எடுத்துட்டு வரான தண்ணியை. என்னடா இருக்கலே கொடூரமான ஒரு இன்சிடென்ட்டு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அது ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன நடு ரோட்டில் நிறுத்தி சொன்னாரு, இப்பெல்லாம் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதே எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பிறந்த குழந்தைய வளர்க்கும் போது எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, வளர்ந்த குழந்தை ஒரு 1.5 வயசு இருக்கும்போது தவறுது அப்படின்னா எவ்வளோ பெரிய இழப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே தவறிடுச்சு ப்ரோ, பிரெக்னன்சி எப்போ தவறிடுச்சு, அதுக்கே உடஞ்சிருவாங்க, உடஞ்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா என்ன ஆயிடுனா அதுவும் கடந்து போகும், ஏன்னா அடுத்த ஒரு குழந்தை வந்துடும், அப்படி கடந்து போயிடும். இதுல இன்னொரு மேட்டர் என்ன, ஒரு பெட்டே நம்ம வளர்க்குறோம்னு வைங்களேன், அது குட்டியா வாங்குறேன், அது குட்டியா இருக்கும் போதே அப்படியே ஜாலியாக இங்கே மீன் சுத்தது செத்து போயிருது. செம லைட் ஹார்ட்டடா ஒரு மாதிரி இருக்கும், ஹெவி ஹார்ட்டடா ஃபீல் ஆகி நம்ம ஒரு மாதிரி இருப்போம், புதைச்சிருவோம், அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், 2 நாள்ல மறந்துடுவோம். அதே பெட்டு 15 வருஷம் நம்ம கூட இருந்துட்டு அப்புறம் செத்து போச்சுன்னு 15 வருஷம் மாதிரி முடிஞ்சு. அது வந்து என்ன ஆகும்னா நிறைய பேர் பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. நாள் ரொம்ப நாள் ஆகும், அதை விட்டு வெளில நாள் இல்ல மாசங்கள் ஆகும். அப்போ இதே தான் வந்து இந்த கிட்டுக்கும் என்ன ஆயிடுச்சு, 1.5 வயசு கிட் ஒன்று ஆல்ரெடி அதை கஷ்டப்பட்டு தான் பெற்றிருப்பாங்க. பட் ஆனா ஏதோ ஒரு காரணத்துல ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்து திடீர்னு மறுபடியும் சிக்காயி செத்துரும் அந்த குழந்தை. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அது சிக்காயா ஒரு சிக்கும் இல்லை ப்ரோ. நார்மலாக இப்போ ஃபீவர் வருது இல்லை, அந்த மாதிரிலாம் தான் வருது இல்லை. நிறைய இடத்துல இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் கிருஷ்ணாட்டையும் கேட்டேன், இவனும் டாக்டர் தானே, என்ன நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவன் ஒரு எக்ஸாம் தனியா எழுதி இங்க வந்து அவன் காட்டணும் என் கிரெடிபிலிட்டி இதுதான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி எஃப்எம்சிஜின்னு ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியதா இருக்கு. மற்றபடி அவன் டாக்டர் தான். இப்போ அர்மானியால இருந்தானா ஒரு டாக்டர் தான், ஆல்ரெடி அவன் ஜென்ரல் மெடிசன் தான் ஆளுதான். ஸோ அப்போ என்ன ஆகுது, அவனும் அதான் சொல்றான், எனக்கே புரியல, நிறைய இடத்துக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இந்த குழந்தை வந்து திடீர்னு என்ன ஆகுது, ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபீவருக்கு, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்றாங்க. இப்போ அவனுக்கு அதாவது எப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கான், ஏன்னா வாந்தி எடுக்கிறான், பேதி போறான்னா டீஹைட்ரேட் ஆக போகுது. என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக், மாத்திரை கொடுத்தாங்க எல்லாம் ஓகே ப்ரோ, யாராவது ஒருத்தர் ஓஆர்எஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா, ட்ரிப்ஸ் எடுத்தாங்களா, அதை பத்தி பேச்சே இல்லை ப்ரோ. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், பாடியில் இருக்க லிக்விட்ஸ் அப்போ எப்படி திரும்ப இதுவாகும், ரீஸ்டோரே ஆகலன்னா கூட எப்படி இருக்கும். கடைசியில் அந்த பையனுக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, பாடியில ஃப்ளூயிடே இல்லை, அடுத்து பிரெயின் இதுவாகும், ஹேமரேஜ் மாதிரி ஆகும். ஒன்று பிரெயின் ஆகும் இல்லை ஹார்ட் லாக் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் தலைவன் ஆனானா அடுத்து ஹார்ட் லாக் ஆகிடும்ல, எல்லாமே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஸ்டாப் ஆகும். எனக்கு இது புரியவே மாட்டேங்குது ப்ரோ. தண்ணி எவ்வளோ முக்கியம் தெரியுமா நினைச்சோமா, தண்ணி இல்லைன்னா நமக்கு தலைவலிக்குங்க. கரெக்ட். நீங்க தண்ணி கம்மியாச்சுனாலே பாடியில தண்ணி கம்மியானா நமக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். இதுவே காட்டிடும். ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு பாருங்க, அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க. பிரெயினுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன சொல்லும், 1.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், அப்போ போன இடத்துல ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருக்கணும். இப்போ இவங்க நைட்டு திடீர்னு பார்த்தா குழந்தை வந்து பல்லெல்லாம் கடிச்சிட்டு இந்த மாதிரி இருந்திருக்கான். அப்புறம் எடுத்துட்டு போறாங்க, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் எப்படி தெரியுமா, இன்னொன்னு ரிஸ்க் எடுத்து இது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பயம். ஏன்னு பார்த்தா நைட் டைம்ல யார் இருப்பா, இருக்கலே ஃபெமிலியரான 15 வருஷமா ஃபீல்டில் இருக்க டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க வேற. ஆமா, அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ நான் எடுத்துட்டு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுவேணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய டாக்டர் வந்து அனுப்பிவிட்டுருங்க அப்படின்றாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்க மாட்டாங்க, வேற ஹாஸ்பிட்டல் அதுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ளேயே செத்து போச்சு, பாப்பா செத்துருச்சு. இப்போ இதுதான் ப்ரோ எனக்கு கடுப்பா இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா, நான் கொடுக்கறது கரெக்டா தப்பான்ற ஒரு பயம் இருக்கு, எனக்கும் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. அப்போ இவங்க வாட்டர் முக்கியம், அவ்வளவுதான். லிக்விட்ஸ் முக்கியம், பாடிக்கு லிக்விட் ரொம்ப ரொம்ப ஹைட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இப்போ இந்த வருஷம்லாம் அடிச்ச வெயிலுக்குலாம் தண்ணி நீ குடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். பெரியவங்களுக்கே சிசி ரைஸ் ஆகுறாங்க, தண்ணி இல்லை வெயிலில் எரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு. உடம்பு சரியில்லாதப்ப யாரா இருந்தாலும் சரி, கோல்டோ ஃபீவரோ, நம்ம த்ரோட்டும் வாயும் சோறா இருக்கும், தண்ணி குடிச்சாலே கேவலமா ஃபீல் ஆகும். ஆமா, வேற வழி இல்லை, அதுக்காக குடிச்சுதான் ஆகணும்.
அப்படியே குடிக்கணும், அது ஏதாவது ஒரு வழியில் குடிக்கணும். த்ரோட் வந்து இதா இருக்குன்ட்டு நீங்க குடிக்காம விட்டீங்கன்னா ஃபுல் பாடி லாக் ஆகி நின்றும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. எஸ். ஸோ இதுவும் இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற இத்தனைக்கும் ஒரு பேசிக் இதுதான், நீங்க செலவு கூட பண்ண போறதில்ல. தண்ணி ஓஆர்எஸ் குடிக்கிறது 20 ரூபாயா? அதெல்லாம் ரொம்ப சீப்பு. ஓஆர்எஸ் ஓஆர்எஸ் பற்றி நான் ஆக்சுவலாக போட்டிருந்தேன், அதுக்கு தான் ஒரு பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னா ஸ்பீட் டெஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி பிக்சலில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். 500 சில்லற பார்த்தேன். பிக்சலில் அப்போ கரெக்டாக இந்த சர்ச் இருக்கும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல வந்து சர்ச்சில் வந்து கீழே வந்து ஓஆர்எஸ் குடிக்கலாமான்னு நான் சர்ச் பண்ணி வந்திருக்கோம். இந்த இதில் வந்து ஓகே ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் எவ்ரிடே போட்டிருப்பேன். ஏன்னா டெய்லி இப்போ சைக்கிளிங் போகிறேன் அப்படின்னா நல்லதான்னு சொல்லி கேட்டிருப்பேன். கேட்டதுக்கு வந்து என்ன ரிப்ளை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக உங்ககிட்ட நிறைய சால்ட் வெளில போயிருக்கும், நீ குடிக்கலாம். ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க குடிச்சிட்டு இருந்தானா கிட்னி போயிடும். ஆமாம், சரியா? தேவையில்லாத சால்ட் ப்ரெஷர் இம்பாக்ட் ஆகும், எல்லாமே இருக்கு. டெய்லி நான் அப்போ ஒன்று இது குடிக்கலாமான்னு கேட்குறேன். நல்ல இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ஸ்வெட் ஆச்சுன்னா குடிக்கலாம்னு போட்டுருந்தேன். நான் உனக்கு கேட்குறேன், ஒரு 35 கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு வந்தால் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம், அது வந்து ஒரு பெரிய கார்டியோ செஷன். கரெக்ட். ஓகேயா? ஸோ இதான் பாயிண்ட். அதான் கரெக்டாக பார்த்தா இந்த இதை போட்டு ஒரு பையன் வந்து கீழே போட்டிருந்தாப்புல. ஓரல் டீஹைட்ரேஷன் குடிக்கணும். ஸோ டீஹைட்ரேட் ஆச்சுன்னா குடிக்கணும். ஆக்சுவலாக இது ரீஹைட்ரேஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி ஓஆர்எஸ் தேவையான சால்ட்டு பாடி வந்து ஆல்ரெடி லோ இன் சுகராக இருக்கும், சுகர் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி விடும். கரெக்டாக. ஸோ பாடியில் இருந்த ஃப்ளூயிடு சால்ட் எல்லாமே இருந்ததுன்னா தான் ஆக்சுவலாக ஜிம் போகும்போது ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க்ல என்ன தெரியுமா ப்ரோ சொல்கிறாங்க, லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. சோடியம் இருந்ததுன்னா உங்களுக்கு மசில் வந்து ஒரு சில ப்ரீ ஒர்க்கில் டிஃபால்ட்டாகவே சோடியமும் இருக்கும், அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதிலே போட்டிருப்பாங்க. இல்லைன்னா இதை போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வாமனன் படத்தில் ஒரு ஜோக் இருக்கும், தெரியாமல் காஃபியில் சுகருக்கு பதில் ஃபர்ஸ்ட் சால்ட் போட்டு உப்பு போட்டு கடைசி வரைக்கும் உப்பு போட்டு குடிச்சுன்னு சுற்றிட்டு இருப்பான். என்ன மச்சான் சொல்லிடுவான், பட் ஆனால் இவன் வந்து இந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக குடிச்சிருவான், சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன இது, இந்த உப்பு மேட்ரு வந்து ஆனால் அதில் செம ஃபன்னாக இருக்கும். கடையில் போயிட்டு டீ வந்து இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உப்பு போட்டு கொடுங்க அப்படின்னா சந்தானம் சொல்லிடுவான் வேணுன்னு குடிக்கல சொல்ல வந்துடும். என்ன மச்சான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உப்பு போட்டு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ பிளாக் காஃபி வந்து ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் பார்க்கும்போது பிளாக் காஃபி குடிச்சா போதுங்கிறாங்க நிறைய பேர். நீங்க தனியா வாங்கணும், மோர் தென் எனஃப் ஆக்சுவலா. நீங்க ஆனா இல்ல இன்னொரு ட்விஸ்ட் ப்ரோ, இந்த வேற வழி இல்லாம இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போறோம், அது இல்லாம வந்து ஃபில்டர் வீட்ல வச்சிருந்தீங்கன்னா பக்கத்துலயே நீங்க காபி தூள் கொட்டையை அரைச்சி பவுடர் வாங்கி நீங்க போட்டுக்கலாம். இந்த ப்ரூ காஃபி தான் ப்ரீ ஒர்க்கோட குடிச்சிட்டு வரானுங்க, சுடுதண்ணில போட்டு நல்லா திக்கா குடிச்சிட்டு அதுல அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா சால்ட்டை போட்டோம்னா சோடியமும் வந்துடும், அவ்வளவுதான், சாமியா வேலை செய்யும். இந்த மாதிரி நிறைய ஹேக் இருக்குங்க, ஒர்க் அவுட் ரிலேட்டட் ஹேக்ஸ். காஃபி தான் பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட், கஃபைன். ஸோ அதுவும் இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்ல இருக்கு கஃபைன் தான். ஆமா, அது இந்த மாதிரி பட்ஜெட்ல குடிச்சு அச்சா அந்த 6 ரூபாய் சேசே போதண்டா அப்படின்னு தட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோலாம் போடவே முடியாது. நான் ஜென்ரலா சொல்றேன், நான் இது வந்து ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். 2 ரூபா பாக்கெட்டோ 1 ரூபா பாக்கெட் அதை போட்டு குடிச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். சரிங்க, எங்களுக்கு என்னன்னா மனதளவில், ஏன்னா நம்ம நட்பு வட்டாரத்துல எல்லாரும் என்னன்னா ப்ரோ இந்த இன்சிடென்ட் பாத்தீங்களா ப்ரோ, ஃபேமிலியா அழிஞ்சிருச்சு ப்ரோ ஐஃபோன்னால அப்படின்னாங்க. அதுதான் போட்டிருந்தாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் அன் ஐஃபோன் த ஃபேமிலி. எனக்கு என்னன்னா சும்மா இப்போ இது வந்து எப்படி தெரியுமா, இது ஒரு கிளிக் பைட்டா போயிட்டு கிளிக் பைட், அது தெரியுது, சம காண்டாச்சு. இதை வச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறாங்க, எஜுகேட் பண்ண வைங்கடா. இப்போ ஐஃபோன் தான் ரொம்ப முக்கியம் பாரு, ஏன் ஐஃபோன் மட்டும் தான் கேட்குறேன்னா, என் சொந்தக்கார பையன் இருக்காங்க, அவன் வந்து ஐகோ 15 தான் வேணும் தலைகள் நின்றுட்டு இருக்கான். சொன்னீங்களே ஐகோ 15 ரேட் என்ன வருது இன்னைக்கு? ஆமா, இப்போ வந்து 80 சில்லறைக்கு போயிருச்சு, அதெல்லாம் வாங்கவே முடியாத நிலைமைக்கு போயிருச்சு. ஓகே, ஆனா அது 62 63 இருந்தபோது கூட யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் 86 என்னமோ இருக்கு இப்போ பிரைஸ். லான்ச் பிரைஸ்ல இருந்து சீரியஸா கௌதம் ப்ரோ சொன்ன பிரைஸ்லாம் வந்துச்சு, ஆஃபர், ஆமா கார்டு ஆஃபர் அதுன்னு போனா 65 60 இப்போ அது பிரைஸ் வந்து 86. அதே தான் OnePlus 15 86. அதான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸுக்கு நல்லதை சொல்லி வளர்ப்போம். ஆமா, நல்லதை சொல்லி வளர்க்கணும்னா முதல்ல நம்மளுக்கு வந்து தகுதி இருக்கணும். கரெக்ட். நாமளும் நல்லதை பண்ணுவோம். ஆமா, அப்பதான் குழந்தைங்க நம்மளை மதிக்கும். இதை பண்ண ஆரம்பிச்சோனாலே வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த பிக்சலை போட்டு அடிக்கிறதா இருந்தா அடிங்க, தப்பு இல்லை, ஜாலியா அடிங்க. மாற்றம் ஏதாவது நடந்ததுன்னா பரவாயில்ல. ஆமா, ஆனா சம்பந்தமே இல்லாத விஷயத்தை எடுத்துட்டு வந்து அடிச்சு இந்த ட்விட்டரை ஃபுல்லா அவன் தான் சொல்லிட்டானே, டே நீ என்ன பண்ணாலும் நான் இதை தானே பண்ண போறேன், என் ஃபோன் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டான். நீ அதுக்கப்புறமா அவனை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்து நீ அப்போ வேற வேணும்னே பண்ற, தெரிஞ்ச அஜெண்டா வச்சிருக்க, அஜெண்டாவே உனக்கு இதுதான் சார். இன்னொரு 15 நாள் தான் இருக்கு, அடுத்த ஐபோன் வரும், அடுத்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணிருக்கேன்ல, ராக்கெட் விடுறன்னு மட்டும் அடிக்கிறது அதையும் அடிக்கணும்ல. நாங்க வந்து வேற ஒரு ஐடியால இருக்கோம், அந்த போன்ஸ் எல்லாம் தவிர வேற எந்த போன் இருந்தாலும் அடிப்போம். ஐபோன் எல்லாம் நாங்க செம்மையா அடிப்போம். நான் இந்த இடத்துல அதான் சொல்றேன், ஐபோன் அது சைனீஸ் போன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஆப்பிள்ல துவச்சு எடுத்துறாங்க. இல்ல
ஆனா அவன் டிசைன் ஃபுல்லா ஆப்பிளோட தான் காப்பி பண்ணி பண்றான். அதெல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க. ஓஎஸ் வரைக்கும் ஓஎஸ் முதற்கொண்டு. இல்ல எனக்கு என்னன்னா நான் திரும்பியும் அதே தான் கேட்கறேன். ஸ்பிளிட் ஸ்கிரீனை பத்தி யாராவது பேசுறீங்க, ஃப்ளோட்டிங் ஆப் பத்தி யாராவது பேசுறீங்க, டியூவல் சிம் டியூவல் ஸ்டாண்ட் பை பத்தி பேசு. இதெல்லாம் எதுவும் பேசாம ஃபிளாட்டா ஐபோன் அது ஸ்டேட்டஸ் சிம்பிள்ங்க, சும்மா ஹிப்போக்ரேட்டுங்க, வேஸ்ட்டுங்க. இந்த ஐபோன் வாங்குறதுக்கு நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏய் வேணாம், வர ஐபோன் 17 வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க எல்லா ஃபோன்ஸோடய கம்மி ரேட்ல இருக்கு. எஸ், நம்ம இப்போ பேசக்கூடாது அப்படிலாம். ஸோ இதுதான் எனக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக எங்கனாலும் டிபேட் யார் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். அது இல்லாமல் கேனத்தனமாக ஏதாவது பேசி சாவடிக்கிறது தான். மீனிங்ஃபுல்லாக வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன அப்படி வரீங்க நீங்கள்? எனக்கு வந்து $1000 சம்பாதிக்கணும் ட்விட்டரில் இருந்து மாதம் பே அவுட் வேணும். அதனால இந்த மாதிரி மீனிங்லெஸ்ஸாக பேசினா தான் அடிச்சு கீழே கிடப்பாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அடிச்சு கீழே கிடப்பாங்க. ஆமாம், கமெண்ட்ஸில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் அடிச்சிட்டு இருப்பானுங்க. உண்மைதான் நடக்குது. இவன் போஸ்ட் போட்டுட்டு போயிடுவான் ஜாலியா, செம்மையா அடிச்சுப்பாங்க. அந்த ஹோலி ஐலோடெக் செத்தனி நீலாம் நேர்ல கட்ச இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டுருந்துச்சு. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பையிங் பிக்சல் ஃபோன் இன் யூஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பிக்சல் 10 Pro XL வந்து யூஸ் மார்க்கெட்ல ஆர்டர் போட்டுருக்கான். சூப்பர், வேற லெவல். ஏன் தெரியுமா? 11 Proல இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இது 10 Pro XL என்ன இருக்குன்னு வந்து இப்போ ட்வீட் போட்டுட்டு இருக்கோம். உனக்கு அறிவே இல்லையா? அப்போ கொஞ்சம் கூட கிடையாதா? ஏன் ஐபோன் 2G வாங்க வேண்டியதானே? அது யூஸ் மார்க்கெட்ல தான் வாங்குது. அந்த ஃபோன் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வாங்கட்டும். என் கேள்வி என்னன்னா, நான் ஐபோனை பத்தி பேச போறேன், எனக்கு தகுதி ஏற்படுத்திக்க போறேன். நான் ஐபோனே இதற்கு யூஸ் பண்ணல தானே நான் அக்யூஸ் பண்ணீங்க. எங்க ஏரியாவில் 3GS விற்கிறான். நான் இப்போ வாங்குறேன், எல்லா ஐபோன் யூசர்ஸையும் கதற விடுறேன். நான் வாங்க அப்படி இருக்கு. இப்போ 11 Proல என்ன சேஞ்சஸ் அப்படின்னும் போது 10 Pro யூஸ் பண்ண எனக்கு தெரியுது 11 Proல என்னென்ன சேஞ்சஸ். இந்த ரேம்லர் வருமானு அவன் கேட்டுட்டு இருக்கான். அடுத்து என்னடானா ப்ரோ அந்த ப்ரோ ஜூம் ப்ராசிங் வருது, நிஜமாவே அது டிபியூ பேஸ்டா ப்ரோ, அப்போ எங்களுக்குலாம் வருமா வராதா? இந்த கேள்விலாம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லணும்னா அப்போ 11 Pro இருந்தால் கரெக்ட். ஓகேயா? நீ 11 Pro எந்த ப்ரோல இப்போ என் மைண்ட்ல அடுத்து என்ன தெரியுமா ப்ரோ ஓடிச்சு சொல்ல போனா, இப்போ ஃபோல்டு அப்படின்னு எடுக்கும்போது நிஜமாவே பிக்சல் ஃபோல்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அதோட 4 ஜென்ரேஷன் இப்போ இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பிக்சல் வந்து 7 சீரிஸ் வரும்போது அந்த ஃபோல்டு, அடுத்து 9, 10, இப்போ 11, 4 ஃபோல்டு, 4வது ஃபோல்டு வந்துருக்கு. எனக்கு நிஜமா தெரியாது. ஆனா ஒரு ஹோப் இருக்கு. பட் ஹோப் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துட்டு வாங்கிட்டு யாருக்கும் நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஃபோல்டை பத்தி எனக்கு சத்தியமா ஐடியாவே கிடையாது. அதனால சொல்ல போனா இப்போ ப்ரோ எக்ஸலோ வாங்குறாங்கன்னா உங்களுக்கு 5X வந்து பாத்தீங்கன்னா பெரிய சென்சார். கரெக்ட். உங்களுக்கு ஃபோல்டு வாங்கினீங்கன்னா 10.8 மெகா பிக்சல். எதுல? ஐபோன் ஆச்சு இது பிக்சல் 11ல இருக்கிறது தான். ஆமா, கேமரா கொஞ்சம் ரவுண்ட் ரேட் தான். ப்ரோ எக்ஸலோட. ஆனா எவ்வளவு ரேட்டு? 1.8 lakhs மேல செலவு பண்ணணும். கிட்டத்தட்ட ஓல்டு சென்சார் தான் அது. ஸோ அதெல்லாமே பாயிண்டா இருக்கு நிறைய விஷயம். அதனால எனக்கு என்னன்னா வேலிடான வேல்யூபிளான நிறைய விஷயங்களை வந்து யாராவது டிபேட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கும் டேட்டா கிடைக்கும் போது, கன்சூமர்ஸ்க்கும் டேட்டா கிடைக்கும் போது. அதெல்லாம் இல்லாம பொழுதுனைக்கு எதையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷோ யுவர் லாக் ஸ்கிரீன் அது ஐயோ கொடுமை ப்ரோ. ஐ வில் ரேட் இட். பெரிய புடி இவரு பிகாசோ. இவர் வந்து ரேங்க் போடுறாரு, புறம்போக்கு நாய ரேட் பண்றாராமா. யாரா நீ முதல்ல? இல்ல இது இந்த கௌதம் ப்ரோ சொன்ன இந்த டெம்ப்ளேட் ஐ வில் ரேட் இட். நிஜமா இது பயங்கரமான டெம்ப்ளேட். இவர்தான் இந்த லாக் ஸ்கிரீனே கண்டுபிடிச்சவர். இவர்தான் ரேட் பண்றாராமா. பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி தான் ஹோம் ஸ்கிரீனும். ஹோம் ஸ்கிரீன் செட்டப்பை காட்டுங்க. ஆமா, விச் லான்ச்சர் டு யூ லைக்? இந்த லான்ச்சராவது பரவாயில்லைங்க, லான்ச்சர் லைக். ஆனா கன்றாவியா அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பத்தியா லான்ச்சர்னு வருவான் பார்த்தீங்களா? அதான் எனக்கு கடுப்பா இருக்கும். கன்வீனியன்ஸுங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் சில லூசுங்க இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து பண்ணுங்க. ஆமாம், இதுதான் எங்களோட வேண்டுகோள். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபுராணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.